மக்கள் நலன் சார்ந்து ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்துவதில் இந்திய ஒன்றியத்திற்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் சார்பில் 2025-26 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கை வழியில் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திடும் வகையில் எண்ணற்ற அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு ரூபாய் 46,767 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளார் தமிழ்நாட்டின் தாயுமானவரான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் மூலம் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டத்திற்கு 2025-26 ஆண்டில் ரூபாய் 1000 கோடியும் 2676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகளை உருவாக்க ரூபாய் 65 கோடியும் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் 880 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை தரம் உயர்த்த ரூபாய் 56 கோடியும் 2000 பள்ளிகளில் கணினி ஆய்வகங்களை மேம்படுத்த ரூபாய் 160 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1721 முதுகலை ஆசிரியர்களும் 841 பட்டதாரி ஆசிரியர்களும் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தொலைதூர மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள 14 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமின்றி 388 ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்துள்ள 500 அரசு பள்ளிகளில் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தின் மூலம் உயர்கல்வி குறித்தான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் எனவும் சேலம், கடலூர் மற்றும் நெல்லையில் அரசு பணி தேர்வுக்கு தயாராவோர் மற்றும் பொதுமக்களின் தேவைக்காக தலா 1 லட்சம் நூல்கள் மற்றும் மாநாட்டு கூடத்துடன் கூடிய புதிய நூலகம் அமைக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் மூலமாக 45 உலக மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்படும் என்றும் 500 தலைசிறந்த தமிழ் இலக்கிய நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும் என்றும் தமிழர்கள் அதிகம் வாழும் பிற இந்திய பெருநகரங்களிலும் பன்னாடுகளிலும் தமிழ் புத்தக கண்காட்சிகள் இந்த ஆண்டு முதல் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல நகர பகுதிகளில் இயங்கும் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் 3.14 லட்சம் மாணவர்களுக்காக முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுவதாக அறிவித்து அதற்காக ரூபாய் 600 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பான அறிவிப்பாக எத்தகைய தடைகள் வரினும் ஹிந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம் என ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு வழங்க வேண்டிய ரூபாய் 2152 கோடி நிதி முடக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை தமிழ்நாடு அரசே ஏற்கும் என உறுதியோடு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கிறார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்திய ஒன்றியத்திலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் முதன்மையான நிதி ஒதுக்கீட்டை பள்ளி கல்வித்துறையே பெறுகிறது. எனவேதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக திகழ்கிறோம்.